வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கவுண்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கவுண்டர்ஸ். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாசகத்தை பார்த்துடலாம். பி குட் டூ குட். இதை பார்த்துடலாம். பி குட் டூ குட். ஓகே, இது முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குல்ல? தப்பு இல்லை, திருப்பி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஃபைன். ஸோ கவுண்டர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு எடுத்துக்கோங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம், ஒரே ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? ஒரே ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன். எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டி ஃப்ளிப் ஃப்ளாப்னாலே கிளாக் கண்டிப்பாக உண்டு. கிளாக் போட்டுக்க போகிறோம். கிளாக்கு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் கிளாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் கிளாக், கியூ பார், இதெல்லாம். ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து டி வந்து எவ்வளோன்னு கொடுக்கணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருங்க. டி ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ டி ஈக்குவல் டு 1னா என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? டி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, முன்னாடி என்ன அவுட்புட் இருந்ததோ அதோட காம்ப்ளிமெண்ட் வரும். முன்னாடி 0 இருந்ததுன்னா இப்போ 1 வரும். முன்னாடி 1 இருந்தால் இப்போ 0 வரும். இதுதான் கான்செப்ட். கரெக்டாக இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபைன். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு கிளாக். அப்படின்னா இந்த கிளாக்குக்கெல்லாம் ரைசிங் எட்ஜஸை நம்ம மார்க் பண்ணிட போகிறோம். ஓகே, மார்க் பண்ணிடலாம். சும்மா எப்படி மார்க் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ என்னென்னா நான் வந்து முதல் 4த்துக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் ஒரு கான்செப்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்னா வந்து பீரியட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது. ஓகே, இங்கே நிறைய பல்சஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அதில் பீரியட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டார்டிங் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து அடுத்த ஸ்டார்டிங் வர்ற வரைக்கும், அடுத்தது ஸ்டார்டிங் இப்படி போகிறது இல்லையா? இந்த ஸ்டார்டிங்லேருந்து அடுத்த ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் பீரியட் அப்படின்னு சொல்லப்போம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பீரியட், இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பீரியட் அப்படி எடுத்துக்கலாம். எப்போதுமே வந்து ஒரு ரெப்படிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தாலே தெரியுது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த கிளாக், அதுக்கெல்லாம் வந்து நம்ம பீரியட் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஃபைன். ஓகே, இதுதான் பீரியட். சரி, இப்போ வந்து நானே வந்து நம்மளோட ஒரு கன்வீனியன்ஸ்க்காக இங்கே 1 செகண்ட் அப்படின்னு நான் மார்க் பண்ணிடுறேன். இது 0 செகண்ட்ஸ் நான் மார்க். ஓகே, இந்த கிளாக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? இந்த ஒரு பீரியடு, இது செகண்ட் பீரியடு, இது தேர்ட் பீரியட், இது ஃபோர்த் பீரியட், இந்த மாதிரி 4 பீரியட்ஸு வரைஞ்சிருக்கோம். இதில் 4 சைக்கிள் வரைஞ்சிருக்கோம் ஒரு செகண்டில். அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி வந்து 4 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீக்குவென்சிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். சைக்கிள்னால் வந்து நீங்கள் சைன் வேவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயர் வேவும் இருக்கலாம். ஸோ எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஒரு செகண்டில் 4 சைக்கிள்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து 4 ஹெர்ட்ஸ். இது எதோட ஃப்ரீக்குவென்சி? ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த கிளாக். கரெக்டாக? எஃப் கிளாக் வந்து 4 ஹெர்ட்ஸ். ஃபைன். இப்போது இது வந்து இன்புட் கிளாக். இப்போ நம்ம வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கு இல்லையா, டி ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு இந்த கிளாக் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போது கியூ என்னன்னு தானே பார்க்க போகிறோம். கியூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து கிளாக். இப்போ கியூ என்னன்னு பார்க்கணும். கியூன்னு எழுதிக்கோங்க. கியூ எப்போல்லாம், கியூ இனிஷியலாக 0வாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. இனிஷியலாக கியூ வந்து 0. இப்போது கிளாக் ரைசிங் எட்ஜ் வந்துடுது. டி எவ்வளோ? 1. டி 1 அப்படின்னாக்க கிளாக் ரைசிங் எட்ஜ் வரும்போது கியூ ப்ரீவியஸ் வேல்யூ 0னா இப்போ 1ன்னு ஆகிடும். எப்போ வரைக்கும்? அடுத்த கிளாக் வரைக்கும். ஓகே, அடுத்த கிளாக் வந்துடுது. அடுத்த கிளாக் இப்போ எவ்வளோ? டி எவ்வளோ? டி எப்போதுமே 1 தான். அப்படின்னா கியூ வந்து திருப்பி காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். 1ஆக இருந்தது 0ன்னு ஆகிடும். எப்போ வரைக்கும்? அடுத்த கிளாக் வரைக்கும். ஸோ அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போது டி 1 கிளாக் வந்துருக்கு அப்படின்னா திருப்பி கியூ வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். திருப்பி அடுத்த கிளாக், திருப்பி கியூ 1னா அப்படின்னா இப்போ கியூ வந்து 0ன்னு ஆகிடும். அடுத்த கிளாக் கூட நம்ம நிறுத்திக்கிறோம், இங்கேயே நிறுத்திப்போம், ஏன்னா 1 செகண்ட் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்களா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த கியூ ரிப்பீட் ஆகுதா? அப்படின்னா கியூக்கும் பீரியட்னு ஒன்று டிஃபைன் பண்ணலாமா? அப்படின்னா பீரியட் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பீரியட்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது வந்து பீரியட் ஆஃப் கியூன்னு எடுத்துக்கலாம் வேண்டாம். ஓகே,
இதோட ஃப்ரீக்வன்சி என்ன? ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள் வந்திருக்கு Q? இப்படி ஒன்று இருக்குது, திருப்பி ஒன்று இருக்குது, 2 தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் Q வந்து 2 Hz. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாக் எவ்வளோ இருந்தது? 4 Hz. ஃப்ரீக்வன்சி ஆஃப் அவுட்புட் ஆஃப் த ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வளோ? 2 Hz. ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிருக்கு பாருங்க, 4லேருந்து 2ஆக குறைஞ்சிருக்கு. ஃப்ரீக்வன்சி வந்து பாதி ஆயிடுத்து. கரெக்டா? ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் அ ஃப்ரீக்வன்சி டிவைடர் சர்க்கியூட். ஃப்ரீக்வன்சி டிவைடர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. 100 இருந்தது 20 50 ஆக்கணுமா? ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த கிளாக்கை அதை எதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும் அதை கிளாக்காக கொடுத்துருங்க. டீக்கு 1 கொடுத்துருங்க. அவுட்புட் எடுங்க. இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பாதியாக குறைஞ்சிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுறோம். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதை நம்ம அப்படியே பில்டு பண்ணி தான் நம்ம கவுண்டர்ஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுதா? ஓகே. See you in next class. Bye.